மறைவான ஒரு இடத்துல இருந்த புத்த பிக்ஷுக்களுடைய சங்கத்துக்கு போயிட்டு இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் நடந்து திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. வலிய வந்து இலங்கையோட சிம்மாசனத்தை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு வந்தியத்தேவன் இளவரசர்கிட்ட புலம்பிக்கிட்டே வர்றான். இப்படியே பேசிக்கிட்டு ஒரு பழைய மாளிகையோட ஓரமா அவங்க நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது எதிர்பக்கத்துல இருந்து ஒரு பெண்மணி கையை தட்டி அவங்கள கூப்பிடுறா. உடனே இளவரசர் அந்த பெண்மணியை நோக்கி நடக்கிறாரு. அந்த இடத்த விட்டு அவங்க நகர்ந்ததும் அடுத்த வினாடியே அவங்க எந்த மாளிகைக்கு கீழே நடந்துகிட்டு இருந்தாங்களோ அந்த மாளிகை இடிஞ்சு கீழே விழுது. அந்த பெண்மணி யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவளை தொடர்ந்து வந்தியத்தேவன் போக முற்பட்டப்போ இளவரசர் அவனை தடுக்கிறாரு. இதுக்கு முன்னாலேயும் சில தடவைகள் இந்த பெண்மணி என்னை காப்பாத்தியிருக்கான்னு சொல்றாரு. இதையெல்லாம் தான் முந்தின பகுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 2வது பாகத்தை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் 36 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. 37வது அத்தியாயத்திலிருந்து இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 37 காவேரி அம்மன். வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் ஆர்வத்துடன் எழுந்து போய் இளவரசரின் கட்டிலுக்கு பக்கத்தில் கீழே உட்கார்ந்தார்கள். இளவரசர் பின்வருமாறு சொல்லத் தொடங்கினார். நான் சிறு பையனாய் இருந்தபோது ஒரு சமயம் காவேரி நதியில் என் பெற்றோர்களுடன் படகில் போய்க் கொண்டிருந்தேன். என் தமையனும் என் தமக்கையும் கூட அச்சமயம் படகில் இருந்தார்கள். அவர்கள் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் மட்டும் காவேரி நதியின் நீர் சுழித்து ஓடுவதையும் அந்த சுழிகளில் சில சமயம் கடம்ப மலர்கள் அகப்பட்டு கொண்டு சுழல்வதையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். அந்த சின்னஞ்சிறிய பூக்கள் அப்படி சுழலில் அகப்பட்டு தவிப்பதை பார்த்து எனக்கு வேதனை உண்டாகும். சில சமயம் படகின் ஓரமாக குனிந்து தவிக்கும் கடம்ப மலர்களை நீர்ச்சுழல்களிலிருந்து எடுத்து விடுவேன். அப்படி எடுத்துவிட்ட ஒரு சமயத்தில் தவறி தண்ணீரில் விழுந்து விட்டேன். தலைக்குப்புற விழுந்தபடியால் திணறி திண்டாடி போனேன். காவேரியின் அடிமணலில் என் தலை இடித்த உணர்ச்சி இப்போதும் எனக்கு நினைவிருக்கிறது. பிறகு வேகமாக ஓடிய தண்ணீர் என்னை அடித்து தள்ளி கொண்டு போனதும் நினைவிருக்கிறது. எங்கேயோ வெகு தூரத்தில் பலருடைய கூக்குரல்களின் சத்தம் கேட்பது போல் இருந்தது. எனக்கு மூச்சு திணறத் தொடங்கியது. சரி, காவேரி நதி நம்மை கடலில் கொண்டு போய் தள்ளிவிடப் போகிறது என்று நினைத்து கொண்டேன். அந்த சமயத்தில் யாரோ என்னை இரு கைகளாலும் வாரி எடுத்தது போல் இருந்தது. அடுத்த கணத்தில் நான் தண்ணீருக்கு மேலே வந்துவிட்டேன். தலை, கண், மூக்கு, வாய் எல்லாவற்றிலிருந்தும் தண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆயினும் என்னை வாரி எடுத்து காப்பாற்றிய கைகள் என் கண்ணுக்கு தெரிந்தன. பிறகு அந்த கரங்களுக்குரியவரின் முகத்தையும் பார்த்தேன். அது சில கண நேரம்தான் என்றாலும் அந்த முகம் என் மனதில் பதிந்துவிட்டது. இதற்கு முன் எப்போதோ பார்த்த முகமாகவும் தோன்றியது. ஆனால் இன்னார் என்பதாக தெரியவில்லை. பிறகு அந்த கைகள் என்னை வேறு யாரிடமோ கொடுத்தன. மறுகணம் நான் படகில் இருந்தேன். தாய், தந்தை, தமக்கை, தமையன் எல்லோரும் என்னை சுற்றி கொண்டார்கள். அவர்களுடைய துயரமும் பரிவும் அன்பும் ஆதரவும் என் கவனம் முழுவதையும் கவர்ந்து விட்டது. சிறிது நேரத்துக்கு பிறகு என்னை தண்ணீரிலிருந்து எடுத்து காப்பாற்றியது யார் என்பதை பற்றி கேள்வி எழுந்தது. ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொண்டார்கள். என்னையும் கேட்டார்கள். நானும் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அந்த தெய்வீகமான முகத்தை எங்கும் காணவில்லை. ஆகையால் கேள்விக்கு மறுமொழி சொல்ல முடியாமல் விழித்தேன். கடைசியில் எல்லோருமாக சேர்ந்து காவேரி அம்மன் தான் என்னை காப்பாற்றியிருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். நான் நதியில் விழுந்து பிழைத்த அன்று ஆண்டுதோறும் காவேரி அம்மனுக்கு பூஜை போடவும் ஏற்பாடு செய்தார்கள். ஆனால் என் மனதில் மட்டும் திருப்தி ஏற்படவில்லை. என்னை காப்பாற்றியது காவேரி அம்மனாயிருந்தாலும் சரி, வேறு மானிட பெண்ணாயிருந்தாலும் சரி, என் மனதில் பதிந்திருந்த அவளுடைய திருமுகத்தை இன்னொரு தடவை தரிசிக்க வேண்டும் என்ற தாபம் என் மனதில் குடிகொண்டு விட்டது. காவேரி நதி பக்கம் போகும்போதெல்லாம் திடீரென்று அத்தேவி நீரிலிருந்து எழுந்து எனக்கு தரிசனம் தரமாட்டாளா என்ற ஆசையுடன் அங்குமிங்கும் பார்ப்பேன். நாளாக ஆக அவள் ஒரு மானிட பெண்ணாகவே இருக்கலாம் என்ற எண்ணம் என் மனதில் வலுப்பட்டது. ஆகையால் எந்த திருவிழாவுக்கு போனாலும் அங்கே கூடியுள்ள மூதாட்டிகளின் முகங்களை எல்லாம் நான் ஆர்வத்தோடு உற்று பார்ப்பது வழக்கம். சில காலத்துக்கு பிறகு அப்படி பார்ப்பது அவ்வளவு நல்ல வழக்கமன்று என்பதை உணர்ந்தேன். வருஷமாக ஆக
மறுபடியும் அந்த தெய்வ முகத்தை தரிசிக்கலாம் என்ற ஆசையை நான் இழந்து விட்டேன். சுமார் 1 வருஷத்துக்கு முன்னால் தென்திசை படைகளின் மாதண்ட நாயகனாகி நான் இங்கு வந்து சேர்ந்தேன். அதற்கு முன்பே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி இலங்கையில் பல பகுதிகளை பிடித்திருந்தார். இந்த அனுராதபுரம் அப்போது மறுபடியும் மகிந்தன் படைகளின் வசத்தில் இருந்தது. இந்நகரை நம் வீரர்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். முற்றுகை நடந்த சமயத்தில் நான் இலங்கையின் பல பகுதிகளையும் பார்த்து தெரிந்து கொள்ள விரும்பினேன். பொறுக்கி எடுத்த 1000 வீரர்களை என்னுடன் சேனாதிபதி அனுப்பி வைத்தார். நாங்கள் இந்நகரத்துக்கு வடக்கே செல்லக்காத தூரத்தில் காட்டின் மத்தியில் தாவடி போட்டுக்கொண்டு தங்கியிருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த இடத்தின் பக்கத்தில் யானை இரவு துறை இருந்தது. அந்த துறையின் வழியாக சில சமயங்கள் யானை கூட்டங்கள் இலங்கையின் வடபகுதிக்கு சொல்லுவது வழக்கமாம். ஆகையால் அந்த இடத்துக்கு யானை இரவு என்ற பெயர் வந்ததாக சொல்லுகிறார்கள். நாங்கள் அங்கே தங்கியிருந்த சமயத்தில் ஒரு விசித்திரமான சம்பவம் நிகழ்ந்தது. இரவு நேரங்களில் தாவடிக்கு சமீபத்தில் ஒரு புலம்பல் சத்தம் கேட்கும். அது மனித குரலா, பறவையின் குரலா, விலங்கின் குரலா என்று முதலில் தெரியவில்லை. கேட்பவர்களின் ரோமம் சிலிர்க்கும் அளவுக்கு அந்த குரலில் சோகம் தொனித்தது. முதலில் தாவடியின் ஓரத்தில் இருந்த வீரர்கள் காதில் அது விழுந்தது. அதை அவர்கள் பொருட்படுத்தாமல் இருந்தார்கள். பிறகு பாசறையைச் சுற்றிலும் பல இடங்களிலும் கேட்டது. என்னிடத்தில் வந்து வீரர்கள் சொன்னார்கள். நான் அதை லட்சியம் செய்யவில்லை. பேய் பிசாசு என்று பயப்படுகிறீர்களா? அப்படியானால் ஊருக்கு திரும்பி போய் அம்மா மடியில் பயமின்றி படுத்து தூங்குங்கள் என்று கூறினேன். இதனால் அவர்களுக்கு ரோஷம் வந்துவிட்டது. அப்படி ஓலமிடுகிற குரல் மனித குரலா, விலங்கின் குரலா அல்லது பிசாசின் குரலா என்று தெரிந்து கொள்ள தீர்மானித்தார்கள் அவர்கள். ஓலம் வந்த இடத்தை நோக்கி ஓடிப்போய் பார்த்தார்கள். அவர்கள் அருகில் நெருங்கியதும் அந்த குரலுக்குரிய உருவம் ஓடத் தொடங்கியது. அது ஒரு பெண்ணின் உருவம் போல தோன்றியது. ஆனால் அந்த உருவத்தை இவர்களால் பிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகும் அந்த ஓலம் நிற்காமல் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருந்தது. முதலில் நான் அதை லட்சியம் செய்யாமல் தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய வீரர்களுக்கு இதை தவிர வேறு பேச்சே இல்லாமல் போய்விட்டது. அதனால் அந்த மர்மம் என்னவென்று கண்டறிய நான் தீர்மானித்தேன். ஒரு நாள் இரவு அந்த ஓலம் வந்த திசையை நோக்கி நானும் சில வீரர்களும் சென்றோம். புதர் மறைவிலிருந்து ஒரு பெண்ணின் உருவம் வெளிப்பட்டது. ஒரு கண நேரம் எங்களை பார்த்துவிட்டு திகைத்து நின்றது. மறுபடியும் ஓடத் தொடங்கியது. எல்லாருமாக துரத்திச் சென்றால் அந்த உருவத்தை பிடிக்க முடியாது என்று என் மனதிற்குள் ஒரு குரல் கூறியது. எனவே மற்றவர்களை நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு நான் மட்டும் தொடர்ந்து ஓடினேன். ஒரு தடவை அந்த உருவம் திரும்பி பார்த்தது. தனி ஆளாக நான் வருவதை பார்த்து என்னை வரவேற்கும் பாவனையில் காத்து கொண்டிருந்தது. இப்போது எனக்கும் திகிலாகத்தான் போய்விட்டது. ஒரு வினாடி நேரம் தயங்கி நின்றேன். மறுபடியும் நெஞ்சை உறுதிப்படுத்தி கொண்டு முன்னால் சென்று அந்த பெண் உருவத்தை நெருங்கினேன். நிலா வெளிச்சம் அவளுடைய முகத்தில் நன்றாக விழுந்தது. தெய்வீகமான அம்முகத்தில் புன்னகை அரும்பியிருந்தது. அந்த கணத்தில் எனக்கு நினைவு வந்துவிட்டது. அன்றைக்கு நான் பார்த்த காவேரி அம்மன் இவள்தான். என்னை வெள்ளம் அடித்து போகாமல் எடுத்து காப்பாற்றிய தெய்வம் அங்கே இவள்தான். சற்று நேரம் பிரமை பிடித்தவன் போல் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். பிறகு, தாயே, நீ யார்? இங்கே எப்போது வந்தாய்? எதற்காக வந்தாய்? உன்னை எத்தனையோ காலமாக நான் தேடிக்கொண்டிருந்தேனே. என்னை பார்க்க நீ விரும்பினால் நேரே என்னிடம் வருவதற்கென்ன? இந்த தாவடியைச் சுற்றி ஏன் வட்டமிடுகிறாய்? ஏன் புலம்புகிறாய் என்று அலறினேன். அந்த மாதரசி மறுமொழி எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் மீண்டும் நான் கேட்டும் பயனில்லை. சிறிது நேரத்துக்கெல்லாம் அவளுடைய கண்களில் கண்ணீர் பெருகத் தொடங்கியது. அவள் ஏதோ சொல்ல முயன்றாள் என்று தோன்றியது. ஆனால் வார்த்தை ஒன்றும் வெளிவரவில்லை. உருத்தெரியாத சப்தம் ஏதோ அவளுடைய தொண்டையிலிருந்து வந்தது. அப்போது சட்டென்று எனக்கு தெரிந்துவிட்டது அவள் பேசும் சக்தி இல்லாத ஊமை என்று. அப்போது நான் அடைந்த வேதனையைப் போல் என்றைக்கும் அடைந்ததில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் செயலற்று போய் நின்றேன். அந்த பெண் சட்டென்று என்னை கட்டி தழுவி உச்சி மோந்தாள். அவளுடைய கண்ணீர் துளிகள் என் தலையில் விழுந்தன. உடனே அடுத்த கணத்திலேயே என்னை விட்டு விட்டு ஓடினாள். திரும்பி பார்க்க கூட இல்லை. நானும் அவளை தொடர்ந்து செல்ல முயலவில்லை. பாசறைக்கு சென்றதும் என்னை ஆவலோடு சூழ்ந்து கொண்டு கேட்ட வீரர்களிடம் அவள் பேயும் அல்ல, பிசாசும் அல்ல, சாதாரண பெண்தான். வாழ்க்கையில் ஏதோ பெரும் துயரத்தினால் சித்தப்பிரமை கொண்டிருக்கிறாள். மறுபடியும் அவள் வந்தால் அவளை தொடர்ந்து போய் தொந்தரவு செய்யாதீர்கள் என்று கண்டிப்பாக கட்டளையிட்டேன்.
மறுநாள் முழுவதும் அங்கிருந்து தாவடியை கிளப்பிக் கொண்டு போய்விடலாமா என்ற யோசனை எனக்கு அடிக்கடி தோன்றி வந்தது. ஆனாலும் முடிவு செய்ய முடியவில்லை. ஆனால் மறுபடியும் அந்த பெண் வரக்கூடும் என்ற ஆசை மனதிற்குள் இருந்தது. இத்தகைய யோசனையிலேயே பொழுதும் போய்விட்டது. இரவு வந்தது. நான் எதிர்பார்த்தது வீண் போகவில்லை. தாவடிக்கு அருகில் அந்த ஓலக்குரல் கேட்டது. நான் மற்ற வீரர்களிடம் என்னை பின்தொடர்ந்து வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டு குரல் கேட்ட இடத்தை நோக்கி போனேன். அந்த பெண்ணரசி என்னை முதலாவது நாள் மாதிரியே புன்னகையுடன் வரவேற்றாள். சிறிது நேரம் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். ஏதோ சொல்ல முயன்றாள். எனக்கு விளங்கவில்லை. பிறகு என் கையை பிடித்து அழைத்து கொண்டு போனாள். அவளுடன் போவதற்கு எனக்கு கொஞ்சம் கூட தயக்கம் உண்டாகவில்லை. காட்டு வழியில் போகும்போது முள்செடிகளின் கிளைகள் என் மீது படாத வண்ணம் அவள் விலக்கி விட்டு கொண்டு போனது என் நெஞ்சை உருக்கியது. கொஞ்ச தூரம் போனதும் ஒரு குடிசை தென்பட்டது. அந்த குடிசைக்குள் ஒரு அகல் விளக்கு மினுக்கு மினுக்கு என்று எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அங்கே படுத்திருந்த கிழவன் ஒருவனை கண்டேன். அவன் நோயாக படுத்திருந்தான் என்பதை தெரிந்து கொண்டேன். அவனுடைய உடம்பெல்லாம் பொறுக்க முடியாத குளிரினால் நடுங்குவது போல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவன் உடம்பையே சில சமயம் தூக்கி தூக்கி போட்டது. பற்கள் கிட்டி போயிருந்தன. கண்கள் சிவந்து தணல்களைப் போல் அனல் வீசின. ஏதோ உருத்தெரியாத வார்த்தைகளை அவன் பிதற்றி கொண்டிருந்தான். உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா? இன்று பாதாள குகையில் நாம் பார்த்த மகாபோதி விகாரத்தில் ஒரு புத்த பிக்ஷு நடுங்கிக் கொண்டிருந்தார் அல்லவா? அவர் மேல் தேவர்கள் ஆவிர்பவித்திருப்பதாக சொன்னார்கள் அல்லவா? அப்போது எனக்கு காட்டின் மத்தியில் குடிசையில் பார்த்த கிழவனின் ஞாபகம் வந்தது. அந்த பிக்ஷுவின் மேல் தேவர்கள் வந்திருக்கிறார்களா அல்லது நடுக்குஜுரம் என்ற கொடிய நோய் வந்திருக்கிறதா என்ற சந்தேகம் என் மனதில் ஏற்பட்டது. இந்த வருஷத்தில் இந்த பெரஹரா திருவிழா நடப்பதற்கு அனுமதி கொடுத்தேனே, ஒரு விதத்தில் பெரிய தவறு செய்துவிட்டேன் என்றே தோன்றுகிறது. ஏற்கனவே பாதிக்கு மேல் அழிந்து போயிருக்கும் இந்த புராதன நகரத்திற்கு குளிர்காய்ச்சலும் வந்துவிட்டால் என்ன கதியாவது? மிச்சமிருக்கும் ஜனங்களும் இங்கிருந்து ஓட வேண்டியதுதான் என்று சொல்லிவிட்டு அருள்மொழிவர்மர் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தார். சற்று நேரம் பொறுத்து பார்த்துவிட்டு வந்தியத்தேவன், ஐயா, இந்த நகரம் எப்படியாவது போகட்டும். குடிசையில் பிறகு என்ன நடந்தது அதை சொல்லுங்கள் என்றான். குடிசையில் ஒன்றும் நடக்கவில்லை. அந்த மாதரசி நான் அதிக நேரம் அங்கே இருக்கக்கூடாது என்று நினைத்தாள் போலிருக்கிறது. உடனே என் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு வெளியில் வந்துவிட்டாள். பிறகு சில சைகைகள் மூலம் தான் சொல்ல விரும்பியதை சொன்னாள். அவள் சொல்ல விரும்பியது என்னவென்பதை என் மனம் தெரிந்து கொண்டு விட்டது. இந்த பிரதேசத்தில் இருக்க வேண்டாம். இங்கே இருந்தால் இந்த குளிர்காய்ச்சல் நோய் வந்துவிடும். உடனே இங்கிருந்து தாவடியை பெயர்த்து கொண்டு போய்விடு என்று அவள் சைகையின் மூலமாக சொல்லி என்னையும் தெரிந்து கொள்ள செய்து விட்டாள். என் பேரில் அவளுக்குள்ள அளவில்லாத அன்பின் காரணமாகவே அவள் இந்த எச்சரிக்கையை செய்ததாகவும் நான் அறிந்து கொண்டேன். தெய்வத்தின் எச்சரிக்கையாகவே அதை எடுத்துக்கொண்டு அன்று இரவே தாவடியை அங்கிருந்து கிளப்பும்படி கட்டளையிட்டேன். என்னுடன் இருந்த வீரர்களுக்கும் அது மகிழ்ச்சியை உண்டாக்கிற்று. அந்த பயங்கரமான ஓலக்குரலை இனியும் கேட்க வேண்டாம் என்று எண்ணி அவர்கள் உற்சாகமடைந்தார்கள். அத்தியாயம் 38. சித்திரங்கள் பேசின. இளவரசர் சட்டென்று கதையை நிறுத்திவிட்டு, உங்களுக்கு ஏதாவது காலடி சத்தம் காதில் விழுந்ததா என்று கேட்டார். கதையில் முழு கவனம் செலுத்தியிருந்த தோழர்கள் இருவரும் தங்களுக்கு எதுவும் கேட்கவில்லை என்றார்கள். ஆழ்வார்க்கடியான் சற்று நிதானித்துவிட்டு, நாம் உட்கார்ந்திருக்கும் இடம் முன்னை விட இப்போது உஷ்ணமாயிருக்கிறதே என்றான். ஆமாம், ஏதோ புகை நாற்றம் கூட வருகிறது என்றான் வந்தியத்தேவன். ஐயா, இந்த இடத்தில் அபாயம் ஒன்றுமில்லையே என்று ஆழ்வார்க்கடியான் கவலையுடன் கேட்டான். அபாயம் ஏதாவது இருந்தால் காவேரியம்மன் கட்டாயம் வந்து எச்சரிப்பாள். கவலை வேண்டாம் என்று இளவரசர் கூறிவிட்டு மேலும் தொடர்ந்து சொன்னார். அந்த இடத்தை விட்டு உடனே தாவடியை கிளப்பிக் கொண்டு நாங்கள் புறப்பட்டோம். அப்படியும் நமது வீரர்களில் 10 பேருக்கு குளிர்காய்ச்சல் வந்துவிட்டது. அம்மம்மா, அந்த காய்ச்சல் மிக பொல்லாதது. எப்பேற்பட்ட வீரனையும் கோழையாக்கிவிடும். உடம்பெல்லாம் போரில் காயம்பட்டும் கலங்காதவர்கள் 3 நாள் காய்ச்சலில் மனம் தளர்ந்து ஊருக்கு போக வேண்டும் என்று ஆரம்பித்து விடுவார்கள். சோழர்களின் குலதெய்வமான துர்கா பரமேஸ்வரி தான் அந்த ஊமை பெண்ணின் உருவத்தில் வந்து எங்களை அங்கிருந்து புறப்படச் செய்தாள் என்று கருதினேன். அதற்கு பிறகும் தேவி என்னை கைவிட்டு விடவில்லை. நான் போகும் இடங்களுக்கெல்லாம் அவளும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தாள். வனவிலங்குகள், மலைப்பாம்புகள், மறைந்திருந்த எதிரிகள், இப்படி பல ஆபத்துகளிலிருந்து என்னை காப்பாற்றினாள். திடீரென்று எப்படி தோன்றுவாளோ அப்படியே மறைந்தும் போய்விடுவாள். சில நாளைக்குள் அந்த தேவியுடன்
முகபாவத்தினாலும் சைகைகளினாலும் பேசும் சக்தியை நான் பெற்றுவிட்டேன். அது மட்டுமல்ல, அந்த மாதரசியை கண்ணால் பார்க்காமலே அவள் எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறாள் என்பதை நான் அறிந்து கொள்ளுவேன். இப்போது கூட. நல்லது, நீங்கள் உடனே சென்று உங்கள் படுக்கையில் படுத்துக் கொள்ளுங்கள். தூக்கம் வராவிட்டாலும் தூங்குவது போல் இருங்கள், சீக்கிரம் என்றார் இளவரசர். அவ்விதமே இருவரும் சென்று படுத்து கொண்டார்கள். கண்களை மூடிக்கொள்ளவும் முயன்றார்கள். ஆனால் அவர்களை மீறிய ஆவலினால் கண்ணிமைகள் மூடிக்கொள்ள மறுத்தன. பார்த்து கொண்டிருக்கும் போதே நிலா வெளிச்சம் வந்த பலகணியின் அருகில் ஓர் உருவம் வந்து நின்றது. வீதியில் இடிந்து விழுந்த மாளிகைக்கு எதிரில் பார்த்த அதே பெண்ணின் உருவம்தான் அது. மிக மெல்லிய உஷ் என்ற சத்தம் அங்கிருந்து வந்தது. அருள்மொழிவர்மர் எழுந்து பலகணி ஓரமாக சென்றார். வெளியில் நின்ற உருவம் ஏதோ சைகை செய்தது. இளவரசர் அந்த அறையில் படுத்திருந்த தன் தோழர்களை சுட்டிக்காட்டினார். சைகை பாஷையில் அதற்கும் மறுமொழி கிடைத்தது. உடனே அருள்மொழிவர்மர் தோழர்கள் இருவரையும் தன்னை தொடர்ந்து வரும்படி சொல்லிவிட்டு அம்மாளிகையிலிருந்து வெளியேறினார். அந்த மூதாட்டி சென்ற வழியில் மூவரும் மௌனமாக நடந்தார்கள். சற்று தூரம் அவர்கள் சென்ற பிறகு திடீரென்று நிலா வெளிச்சத்தில் ஒரு அதிசயமான காட்சியை கண்டார்கள். கரிய பெரிய யானைகள் பல வரிசையாக நின்று பிரம்மாண்டமான ஸ்தூபம் ஒன்றை காவல் புரிந்து கொண்டிருந்தன. அதை பார்த்ததும் வந்தியத்தேவனுடைய மூச்சு நின்றுவிடும் போல் இருந்தது. அந்த மூதாட்டியோ சிறிதும் தயங்காமல் யானை கூட்டத்தை நோக்கி நடந்தாள். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனின் காதோடு, அந்த யானை சிலைகள் எவ்வளவு தத்ரூபமாக இருக்கின்றன பார்த்தாயா என்று சொன்ன பிறகுதான் வந்தியத்தேவனுடைய திகைப்பு நீங்கியது. ஆயினும் அவனுடைய வியப்பு நீங்கிய பாடில்லை. ஒன்றோடொன்று நெருக்கி இடித்து கொண்டு நின்று அந்த மலை போன்ற ஸ்தூபத்தை தாங்கிக் கொண்டிருப்பது போல் அமைக்கப்பட்டிருந்த யானை சிலை ஒவ்வொன்றுக்கும் 2 நீண்ட தந்தங்கள் இருந்தன. அவ்விதம் வரிசையாக நின்ற நூற்றுக்கணக்கான யானைகளில் ஒன்றே ஒன்றுக்கு மட்டும் ஒரு தந்தம் ஒடிந்து போயிருந்தது. அந்த யானைக்கு அருகில் அவள் சென்றாள். அதன் காலடியில் கிடந்த பெரிய கருங்கல்லை அகற்றினாள். அகற்றிய இடத்தில் ஒரு படிக்கட்டு காணப்பட்டது. அதன் வழியாக அவள் இறங்கிச் செல்ல மற்றவர்களும் பின்தொடர்ந்தார்கள். படிக்கட்டில் இறங்கி சிறிது தூரம் குறுகலான வழியில் சென்றதும் அங்கே ஒரு மண்டபம் காணப்பட்டது. அதில் 2 பெரிய அகல் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. விளக்குகளில் ஒன்றை தூண்டி விட்டுவிட்டு அந்த மூதாட்டி கையில் எடுத்துக்கொண்டாள். இளவரசரை மட்டும் தன்னுடன் வரும்படி சைகையினால் தெரிவித்தாள். மற்ற இருவரும் இதை பற்றி முதலில் சிறிது கவலை கொண்டார்கள். ஆனால் அந்த மூதாட்டி விளக்கை தூக்கி பிடித்து அந்த மண்டபத்து சுவர்களில் உள்ள சித்திரங்களைத்தான் இளவரசருக்கு காட்டுகிறாள் என்று தெரிந்ததும் அவர்களுடைய கவலை ஓரளவு நீங்கியது. இளவரசர் அந்த மண்டபச் சுவரில் பார்த்த சித்திரங்கள் ஏதோ கதையில் நடந்த சம்பவங்களை வரிசை கிரமமாக கூறும் தொடர் சித்திரங்களாக தோன்றின. அந்த சித்திரங்கள் ஒரு மானிட பெண்ணின் கதையையே சித்தரித்திருந்தது. அந்த சித்திர பெண்ணின் முகத்தோற்றம் ஏறக்குறைய இப்போது விளக்கு பிடித்து காட்டிய மூதாட்டியின் முகத்தையே ஒத்திருந்தது. ஆகவே இந்த ஊமை பெண் தன்னுடைய வரலாற்றையே சித்திரங்களாக எழுதியிருக்கிறாள் என்று இளவரசர் எளிதில் தெரிந்து கொண்டார். அவற்றில் முதலாவது சித்திரம் கடல் சூழ்ந்த தீவில் ஒரு இளம்பெண் தன்னந்தனியாக நிற்பதையும் அவளுடைய தகப்பனார் கட்டுமரம் ஏறி மீன் பிடித்து கொண்டு வருவதையும் காட்டியது. பிறகு அந்த பெண் காட்டு வழியே சென்றாள். ஒரு மரத்தின் கிளை மீது ஒரு இளைஞன் உட்கார்ந்திருந்தான். அவன் ராஜகுமாரனைப் போல் இருந்தான். அந்த மரத்தின் மீது ஒரு கரடி ஏறிக்கொண்டிருந்தது. ராஜகுமாரன் இதை கவனிக்காமல் வேறு திசையில் பார்த்து கொண்டிருந்தான். அந்த பெண் கூச்சலிட்டு விட்டு ஓடினாள். கரடி அந்த பெண்ணை துரத்தியது. மரத்தின் மேலிருந்த இளைஞன் குதித்து வந்து கரடியின் மேல் வேலை எறிந்தான். கரடிக்கும் அவனுக்கும் துவந்த யுத்தம் நடந்தது. அந்த பெண் தென்னை மரம் ஒன்றின் மீது சாய்ந்து கொண்டு கரடிக்கும் இளைஞனுக்கும் நடந்த சண்டையை பார்த்து கொண்டிருந்தாள். கடைசியில் கரடி இறந்து விழுந்தது. இளைஞன் அந்த பெண்ணை நெருங்கி வந்தான். அவளுக்கு தன் நன்றியை தெரிவித்தான். ஆனால் அவள் மறுமொழி சொல்லாமல் கண்ணீர் விட்டாள். பிறகு அவள் ஓடிப்போய் தன் தந்தையை அழைத்து வந்தாள். வந்த வலைஞன் தன் பெண் பேச முடியாத ஊமை என்பதை தெரிவித்தான். ராஜகுமாரன் முதலில் வருத்தப்பட்டான். பிறகு வருத்தம் நீங்கி அவளுடன் சிநேகம் செய்து கொண்டான். காட்டு மலர்களை கொய்து மாலை தொடுத்து அவள் கழுத்தில் போட்டான். இருவரும் கை கோர்த்து கொண்டு காட்டில் திரிந்தார்கள். ஒரு நாள் பெரிய மரக்கலம் ஒன்று அந்த தீவின் சமீபம் வந்தது. அதிலிருந்து பல வீரர்கள் இறங்கி வந்தார்கள். ராஜகுமாரனை கண்டுபிடித்து அவனுக்கு வணக்கம் சொன்னார்கள். அவனை மரக்கலத்துக்கு வரும்படி வருந்தி அழைத்தார்கள். ராஜகுமாரன் அந்த பெண்ணுக்கு ஆறுதல் கூறி விடை பெற்று கொண்டான்.
கப்பலில் ஏறிச் சென்றான். அந்த பெண் அவன் போன பிறகு ரொம்பவும் வருத்தப்பட்டு கண்ணீர் பெருக்கினாள். அதை அவள் தகப்பன் பார்த்தான். ஒரு படகில் அவளை ஏற்றிக்கொண்டு கடல் கடந்து சென்றான். கலங்கரை விளக்கம் ஒன்றை அடைந்து கரையில் இறங்கினான். அங்கே ஒரு குடும்பத்தார் தகப்பனையும் மகளையும் வரவேற்றார்கள். எல்லாருமாக மாட்டு வண்டியில் ஏறி பிரயாணம் போனார்கள். கோட்டை மதில் உள்ள ஒரு பட்டணத்தை அடைந்தார்கள். அங்கே அரண்மனை மேல் மாடத்தில் ராஜகுமாரன் தலையில் கிரீடத்துடன் நின்றான். அதை பார்த்த அந்த பெண் மனம் கலங்கி போனாள். அவள் ஒரே ஓட்டமாக ஓடிப்போய் கடற்கரையை அடைந்தாள். கலங்கரை விளக்கத்தின் மேலேறி கீழே குதித்தாள். அலைகள் அவளை தாங்கிக் கொண்டன. படகில் வந்த ஒருவன் அவளை தூக்கி படகில் ஏற்றி காப்பாற்றினான். அவளை பேய் பிடித்திருக்கிறதென்று எண்ணி ஒரு கோயிலில் கொண்டு போய் விட்டான். கோயில் பூசாரி அவளுக்கு விபூதி போட்டு வேப்பிலை அடித்தான். அந்த சமயத்தில் யாரோ ஒரு பெரிய ராணி சுவாமி தரிசனம் செய்ய அந்த கோயிலுக்கு வந்தாள். பூசாரி அந்த பெண்ணை பற்றி ராணியிடம் சொன்னான். ராணியும் அச்சமயத்தில் கர்ப்பம் தரித்திருந்தாள். அந்த பெண்ணும் தன்னை போலவே கர்ப்பவதி என்று அறிந்தாள். பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு அவளை அரண்மனைக்கு அழைத்து போனாள். அரண்மனை தோட்டத்தில் அந்த பெண்ணுக்கு 2 குழந்தைகள் பிறந்தன. ராணி வந்து 2 குழந்தைகளில் ஒன்றை தான் வளர்ப்பதாக சொன்னாள். முதலில் அந்த வலைஞர் பெண் அதை மறுத்தாள். பிறகு யோசித்து பார்த்தாள். 2 குழந்தைகளுமே அரண்மனையில் வளரட்டும் என்று தீர்மானித்தாள். குழந்தைகளை விட்டுவிட்டு நள்ளிரவில் ஒருவரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் ஓடிப்போய்விட்டாள். வெகு காலம் காட்டில் திரிந்து கொண்டிருந்தாள். ஆனால் குழந்தைகளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அடிக்கடி வந்துவிடும். ஆற்றங்கரை ஓரமாக வந்து மரங்களின் மறைவில் ஒளிந்திருப்பாள். படகில் ராஜாவும் ராணியும் குழந்தைகளும் வருவார்கள். தூரத்தில் இருந்தபடியே அதை பார்த்துவிட்டு போவாள். ஒரு சமயம் ஒரு குழந்தை படகிலிருந்து தவறி விழுந்து விட்டது. அதை யாரும் கவனிக்கவில்லை. இவள் நீரில் மூழ்கி குழந்தையை எடுத்து கொடுத்தாள். உடனே மீண்டும் நதி வெள்ளத்தில் மூழ்கிச் சென்று அக்கறையை அடைந்து காட்டில் மறைந்து விட்டாள். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் காவி கோட்டினால் தத்ரூப சித்திரங்களாக அந்த சுவரில் வரையப்பட்டிருந்தன. இளவரசர் அருள்மொழிவர்மர் அளவில்லாத ஆர்வத்துடனும் அதிசயத்துடனும் அச்சித்திரங்களை பார்த்து கொண்டு வந்தார். கடைசி சித்திரம் வந்ததும் இளவரசர், நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட சிறுவன் நான், காப்பாற்றியவள் நீ என்று சைகையில் சுட்டிக்காட்டினார். அந்த மூதாட்டி இளவரசரை கட்டி அணைத்து கொண்டு உச்சி மோந்தாள். பிறகு அந்த மண்டபத்தின் இன்னொரு மூலைக்கு இளவரசரை அழைத்துச் சென்றாள். அங்கே எழுதியிருந்த சில சித்திரங்களை காட்டினாள். அவை அவளுடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள் அல்ல. இளவரசருக்கு நேரக்கூடிய அபாயங்களை பற்றி அச்சித்திரங்களின் மூலமாகவும் செய்கைகளின் மூலமாகவும் அவள் எச்சரிக்கை செய்தாள். இவ்வளவையும் வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் மண்டபத்தின் ஓரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். நந்தினியின் முகத்தையும் இந்த ஊமை பெண்ணின் முகத்தையும் வந்தியத்தேவன் அடிக்கடி ஒப்பிட்டு பார்த்தான். அவன் மனதில் பற்பல எண்ணங்கள் உதித்தன. பற்பல சந்தேகங்கள் தோன்றின. அதை குறித்து பேச அது சந்தர்ப்பமில்லை என்று பேசாமல் இருந்தான். அந்த மண்டபத்திலிருந்து அவர்கள் வெளியே வந்தார்கள். மூதாட்டி அவர்களை அழைத்து கொண்டு அந்த ஸ்தூபத்தின் சிகரத்தை நோக்கி ஏறினாள். அவளுடைய உடல் வலிமையை குறித்து மற்றவர்கள் அதிசயித்தார்கள். வந்தியத்தேவனுக்கு மிகவும் களைப்பாயிருந்தது. ஆயினும் வெளியில் சொல்லாமல் ஏறினான். பாதி ஸ்தூபம் ஏறியதும் நின்று பார்த்தார்கள். நகரின் ஓரிடத்தில் தீயின் ஜுவாலை கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. ஆஹா, மகாசேன சக்கரவர்த்தியின் புராதன மாளிகை தீப்பற்றி எரிகிறது என்றார் இளவரசர். இது நாம் படுத்திருந்த இடமா என்று கேட்டான் வந்தியத்தேவன். அதுவேதான் என்று பதில் சொன்னார் இளவரசர். அங்கே நாம் படுத்து தூங்கி இருந்தால் என்ன ஆயிருக்கும்? நாமும் அக்னி பகவானுக்கு உணவாகி இருப்போம் என்று கூறிய வந்தியத்தேவன், அதுதான் நாம் படுத்திருந்த அரண்மனை என்று இத்தனை தூரத்திலிருந்து எப்படி சொல்கிறீர்கள் என்று இளவரசரை பார்த்து கேட்டான். மண்டபத்துக்குள்ளே நான் பார்த்த சித்திரங்கள் என்னுடன் பேசின என்று பதில் உரைத்தார் இளவரசர். அந்த சித்திரங்கள் தங்களுக்கு இன்னும் என்ன தெரிவித்தன என்று கேட்டான் வந்தியத்தேவன். என் குடும்ப சம்பந்தமான பல ரகசியங்களை சொல்லின. இந்த இலங்கை தீவை விட்டு உடனே போய்விடும்படியும் தெரிவித்தன என்றார் இளவரசர். சித்திரங்களின் பாஷை வாழ்க! வைஷ்ணவரே, என்னுடைய கட்சி ஜெயித்தது என்றான் வந்தியத்தேவன். அப்போது ஆழ்வார்க்கடியான் இளவரசரை நோக்கி, இளவரசே, சித்திரங்கள் அத்துடன் நிறுத்தவில்லை. இலங்கையில் உள்ள வரையில் கூரையின் கீழ் படுக்க வேண்டாம், வீடுகளின் ஓரமாக நடக்க வேண்டாம், மரங்களின் அடியில் போக வேண்டாம் என்றும் சொல்லவில்லையா என்று கேட்டான். சரியாக சொன்னீர். உமக்கு எப்படி தெரிந்தது என்று கேட்டார் இளவரசர். தங்களுக்கு சித்திரங்களின் பாஷை தெரியும், அடியேனுக்கு அபிநய பாஷை தெரியும். தங்கள் குலதெய்வம் தங்களிடம் பேசிக் கொண்டிருந்த போது
அந்த தெய்வத்தின் அபிநய முகபாவங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். சந்தோஷம். இன்னும் ஒரு ஜாமந்தான் மிச்சம் இருக்கிறது. இந்த ஸ்தூபத்தின் உச்சியில் ஏறி சிறிது நேரமாவது படுத்து தூங்கிவிட்டு பொழுது விடிந்ததும் புறப்படுவோம் என்றார் அருள்மொழிவர்மர். மறுநாள் உதயத்தில் சூரிய கிரணங்கள் சுளீரென்று அடித்து வந்தியத்தேவனை தூக்கத்திலிருந்து எழுப்பின. இளவரசரும் ஆழ்வார்க்கடியானும் முன்னதாகவே எழுந்து பிரயாணத்துக்கு ஆயத்தமாகியிருப்பதை வந்தியத்தேவன் கண்டான். அவனும் அவசர அவசரமாக ஆயத்தமானான். 3 பேரும் ஸ்தூப சிகரத்திலிருந்து இறங்கினார்கள். நடுவீதிகளின் வழியாகவே நடந்து சென்று மகாமேக வனத்தை நோக்கிச் சென்றார்கள். அந்த நந்தவனத்தின் மத்தியில்தான் புராதனமான 1500 வயதான மிகவும் புனிதத்தன்மை வாய்ந்த போதி விருட்சம் இருந்தது. பிக்ஷுக்களும் பிக்ஷுக்கள் அல்லாத பக்தர்கள் பலரும் அந்த போதி மரத்தை வலம் வந்தும் மலர்களை சொரிந்தும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். சுற்றுமுற்றும் பார்த்தபோது அங்கே ஒரு மூலையில் 3 குதிரைகள் பிரயாணத்துக்கு ஆயத்தமாக நின்றன. 3 குதிரைகளையும் பிடித்துக்கொண்டு 3 பேர் நின்று கொண்டிருந்தார்கள். இளவரசர் அங்கே சென்றதும் அவர்கள் மூவரும் முகம் மலர்ந்து மரியாதையுடன் வணங்கினார்கள். இளவரசர் அவர்களை ஏதோ கேட்டு தெரிந்து கொண்டார். வந்தியத்தேவனை பார்த்து, ராத்திரி நாம் படுத்திருந்த மகாசனரின் அரண்மனைதான் எரிந்திருக்கிறது. நாமும் அதில் எரிந்து போய்விட்டோமோ என்று இவர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். நம்மை உயிரோடு பார்த்ததும் இவர்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை என்றார். மூவரும் குதிரைகள் மீது ஏறிக்கொண்டு புறப்பட்டார்கள். அனுராதபுரத்தின் வடக்கு வாசல் வழியாக வெளியேறினார்கள். திருவிழா கூட்டம் இன்னமும் நகரத்திலிருந்து நாலாபுரமும் ஜே ஜே என்று சென்று கொண்டிருந்தபடியால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. இந்த சமயத்தில் அவர்களுக்கு எதிர்ப்பக்கத்தில் ஒரு பொழுதி படலம் தெரிந்தது. பல குதிரைகள் 4 கால் பாய்ச்சலில் வரும் சத்தமும் கேட்டது. சிறிது நேரத்துக்கெல்லாம் சிறிய குதிரைப்படை ஒன்று கண்ணுக்கு தெரிந்தது. குதிரை வீரர்கள் கையில் பிடித்திருந்த வேல்முனைகள் காலை வெயிலில் பளபளவென்று ஜொலித்தன. ஐயா, உரையிலிருந்து கத்தியை எடுங்கள் என்று எச்சரித்தான் வந்தியத்தேவன். அத்தியாயம் 38 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.